அம்மா, அம்மா நந்தினி, எப்படிடா இருக்க? ஆ இருக்கேம்மா. என்ன இருக்கேன்னு இழுக்கிற? நான் நல்லதாம்மா இருக்கேன். ஆ சரி. சரி, நீ எப்படி இருக்க? நந்தினி, எனக்கு என்னம்மா, நல்லாதான் இருக்கேன். என்ன ஒத்தையில இருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முன்ன நீ இருந்த, இப்ப நீ இல்லையா? எனக்கு என்னவோ என் மனசு உன்னை எப்பவும் தேடிக்கிட்டே இருக்குமா. எனக்கு என்னவோ நீ வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே தோணுது. சரி சரி, அதை விடு. நீங்க 4 பேரும் ஹனிமூனுக்கு போறீங்களாமே? அதுக்குள்ள உனக்கு யாரு சொன்னா? என்னடி, என் அண்ணன் வீட்டுல நடக்கிறது எனக்கு தெரியாம போமா? மா, யாரு சொன்னா? வானதி தாமா எனக்கு போன் பண்ணி சொன்னா. இந்த வானதி சும்மாவே இருக்க மாட்டான். போன் பண்ணி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறான். அதுவும் என்னையும் கூட்டிட்டு போலான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களாமே. நான் முதல்ல வரலன்னு அவகிட்ட சொல்லிட்டேமா. அப்புறம் யோசிச்சு பாக்குறப்பதான் தனியா இருக்கும், உன் கூட வந்தா ஒரு 2-3 நாள் சந்தோஷமா இருக்கலான்னு தோணுச்சு. அதான் நான் வானதி கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இப்பதான் நான் முதல் தடவை இந்த வீட்டை விட்டு நான் வெளியூருக்கு போறேன். நந்தினி, இந்த மலை பிரதேசத்துலலாம் ரொம்ப குளிருமாமே. நான்லாம் அங்க போனதே இல்லம்மா. உங்க அப்பா கூட காஷ்மீர்ல எல்லாம் இருந்தாரு. ஆனா நான் தான் எங்கேயுமே போனது கிடையாது. அம்மாவோட மனசை உடைக்க வேண்டாம். அம்மாவுக்காக நம்ம ஹனிமூனுக்கு போகலாம். ஏமா, அங்க போறதுக்கெல்லாம் இந்த சொட்டரெல்லாம் வாங்கணுமாமா? நீங்க எப்ப கிளம்புறீங்க? என்னம்மா, எப்ப எப்படி கிளம்புறீங்கன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? எனக்கும் தெரியலம்மா. நான் கேட்டுட்டு போன் பண்றேன். சரி சரி சரி, பத்ரம். சரி, கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டான். அப்போ நந்தினி கொடைக்கானல் போக ரெடி ஆயிட்டா. அப்பாடா, இப்பதான் சந்தோஷமா இருக்கு.